وعلى آله ورحمة الله للعالمين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الشرفاء المتقين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ألا إني أوتيت الكتاب ومثله معه. وقال أيضا: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة نبيه صلى الله عليه وسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வருகின்ற ஏகதேவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்கள். அவனது ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சய்யிதுனா முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், சங்கீமிய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இறையினமாம் மஸ்ஜிதிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. சகிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு பேரொழியாகிய குர்ஆன் வேதத்தை அல்லாஹ் அருளி வைக்கின்றான். அவ்வேதத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அறியாமை காலத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை இஸ்லாமிய ஜோதியின் பக்கம் நெருங்குவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருள்களை குர்ஆனிலே கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது: அலா இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மாஹு. அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு இதே வேதமாம் குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதை போன்று இன்னொன்றும் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையான குர்ஆன், குர்ஆனுக்கு அடுத்தபடியான பெருமானாருடைய பொறுப்புகளிலான ஹதீஸ் நபவி ஷரீஃப். அந்த ஹதீஸுடைய பொறுப்புகளிலே மிகவும் உன்னத நிலையில் இருக்கக்கூடியதுதான் ஸஹீஹுல் புகாரி. இந்த ஸஹீஹுல் புகாரியை தொகுத்தவர்கள் அல்-இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல்-புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா. இவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர், மிகப்பெரிய ஒரு மாமேதை. அவர்கள் பெருமானாருடைய பொறுப்புகளை கொண்டு சேர்ப்பதற்காக பல்வேறு தியாகங்களை எடுத்து நமக்கு ஒரு பெரும் அறப்பணியை செய்து நமக்கு ஒரு பெருமானாருடைய ஹதீஸ்களை வழங்கியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த இமாம் சிறு வயதிலேயே அவர்கள் பெரும்பாலான திறமைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு எண்ணற்ற கல்வியை வழங்கியிருந்தான். சிறு வயதிலேயே அவர்களுக்கு சில காரணங்களால் கண்ணீர் ஏற்பட்டு அவர்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுகின்றது. இதை உணர்ந்து அவருடைய தாயார் மிகவும் வேதனைப்பட்டு அவர்களுக்கு அதிக துவா செய்தார்கள். தன்னுடைய அருமை முதல்வர் இமாம் புகாரி அவர்களுக்கு சிறு வயதிலேயே கற்பா
சகாபாக்களை இழந்து விட்டதை மிகவும் வேதனை வளர்த்தி அவர்களுக்கு அதிகம் துவா செய்த காரணத்தினால் அல்லாஹ் ஜல் ஷானஹு அவருடைய தாயாருடைய கனவிலே சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் நபி அவர்களை புகாரியுடைய தாயாருடைய கனவிலே வர செய்து அவர்களுக்கு ஒரு நற்செய்தி அல்லாஹ் கூறினான். கவலைப்படாதீர்கள், நீங்கள் கேட்ட அதிகமான துவாவின் காரணமாக அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா உங்களுடைய அருமை முதல்வர் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளால் பார்வையை திருப்பி கொடுத்திருக்கிறார் என்ற அடுத்த நாளே அவர்களுக்கு பார்வை கிடைக்கப்பட்டது. இப்படி சிறு வயதிலேயே கல்விக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பெருமானுடைய பொறுப்பளிக்காக பல்லாயிரம் மைல்கள் கடந்து அவர்கள் பயணம் செய்து நமக்கு ஹதீஸில் தொகுதிகளை இருக்கின்றார்கள். இந்த புகாரி ஷரீஃபுடைய பெயர் அல் ஜாமிஉல் முஸ்னது ஸஹீஹுல் முஃப்தஸர் மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமிஹி. சஹீஹுல் புகாரியுடைய முழு பெயர் இதுதான். இதில் சுருக்கமாகத்தான் நாம் சஹீஹுல் புகாரி என்று கூறுகிறோம். 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை இமாம் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஒவ்வொரு ஹதீஸையும் பதிவு செய்யும் பொழுது 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வின் வேண்டிய பின்புதான் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் ஹதீஸ் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதியுல்லாஹ் வ அதியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடு என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிட்டிருக்கிறான். அதை உணர்த்தும் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் அதாஅனி ஃபகத் அதாஅ அல்லாஹ் வ மன் அஸானி ஃபகத் அஸல்லாஹ். யார் எனக்கு வழிபட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார்கள், யார் எனக்கு மாறு செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நாம் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அருள்களை குர்ஆனை பாதுகாத்து வருகிறாரோ அதை போன்றுதான் பெருமானாருடைய பொன்மொழியும் அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். குர்ஆன் எப்படி இறை செய்தியோ எப்படி ஒரு வகியோ அதை போன்றுதான் பெருமானாருடைய பொன்மொழியும் வகியாக இருக்கின்றது. வார்த்தை வல்லுநர்கள் சொல்வார்கள், குர்ஆனை குறிப்பிடும் பொழுது வஹியுல் மத்லூ ஓதப்படக்கூடிய வஹி என்று சொல்வார்கள். ஹதீஸை குறிப்பிடும் போது வஹியுல் கைரு மத்லூ சொல்வார்கள், ஓதப்படாத வஹி என்பதால். ஏனென்று சொன்னால் நாம் தொழிலே குர்ஆனை ஓதுகிறோம். குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்கிறார். குர்ஆனை ஓதும் என்று சொன்னால் ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் கிடைக்கும் என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். ஆனால் ஹதீஸ் அப்படி இல்லை. ஹதீஸை படித்தோம் என்று சொன்னால் அதற்கு நன்மை இருக்கின்றது, ஆனால் அதை இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கவில்லை. நாம் அதை தொழுகையில் ஓத வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இருந்தாலும் குர்ஆனுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவுக்கு ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய அருள்களை வேதத்திற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றது பெருமானாருடைய பொன்மொழிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே நிறைய சஹாபாக்கள் அவருடைய ஹதீஸ்களை தொகுத்து வைத்திருந்தார்கள். சில காரணங்களுக்காக அவர்கள் அதை பரப்பவில்லை, அதை சில காலம் எதிர்த்துவிட்டார்கள். செய்யுங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூட 500 ஹதீஸ்களை சேகரித்து வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா அவர்களை அடைந்து அந்த 500 ஹதீஸ்களை எடுத்து வந்து அதை எரிக்கை செய்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் பின்வரக்கூடிய மக்கள் இது மட்டும்தான் ஹதீஸ் என்று அவர்கள் உணர்வு இருக்கக்கூடாது என்பதற்காக ஆயிரக்கணக்கான ஹதீஸ், லட்சக்கணக்கான ஹதீஸ் இருந்தாலும் அவர்கள் சேகரிக்கின்ற ஹதீஸை மட்டும்தான் மக்கள் எடுத்துக்கொள்வார் என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் எரிக்கை செய்து விட்டார்கள். பின்னாடி தாபியங்களுக்கு பின்வந்த காலங்களிலே ஹதீஸுடைய காலகட்டத்திலே ஹதீஸ்களை ஒன்று சேர்க்கப்படுகிறது. ஹதீஸ்களிலே ஒன்று சேர்க்கப்பட்ட முக்கியமான நூல்களிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய முத்தாவல் புத்தகத்திலே இருக்கிறது. அதற்கு பிறகு சஹீஹுல் புகாரி, உலக முஸ்லிம்களிடத்திலே மிகவும் பிரபலமான ஒரு கிதாப் சஹீஹுல் புகாரி. அந்த சஹீஹுல் புகாரியிலே தான் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை இமாம் அவர்கள் நமக்கு உணர்ந்திருக்கிறார்கள். பெருமானாருடைய ஹதீஸ் வழிகாட்டுதல் பெருமானார் கூறுகிறார்கள், தரக்குதிக்கும் அவரை 2 விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். அவரை நீங்கள் பத்திரிகைக்கும் காலமெல்லாம் அவரை நீங்கள் பத்திரிகைக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் மனிதராக மாட்டீர்கள், ஒருபோதும் வணிகத்தின் காரணமாக என்பதாக கூறும் பொழுது அதை என்று சொல்வதை அதை என்னவென்று சொல்லும் பொழுது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைவேதமும் குர்ஆனும் வ சுன்னத்தி நபியி, அல்லாஹ்வுடைய நபியின் வாக்கான
அவருடைய வாழ்க்கை முறை, அவர்கள் சொன்னது, அவர்கள் செய்தது, மற்ற சஹாபாக்கள் செய்தது, அவர்கள் அங்கீகரித்தது, இவை அனைத்துமே சுன்னத். இந்த சுன்னத் இரண்டை தான் எடுத்து சென்றிருக்கிறேன். இந்த இரண்டை கற்றுக்கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் ஒருபோதும் படித்து வர மாட்டீர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சஹாபாக்கள் அவர்கள் இன்று நம்மளவிலே பெருமாள் பொங்கலிலும் அல்லாஹ் அவர்களை வேதம் வந்து சேர்ந்ததற்காக யாருன்னு சொன்னார் சஹாபாக்கள் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனில் கூறும்பொழுது இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நபியே, நிச்சயமாக இந்த குர்ஆனை நாம் நினைவுபடுத்தக்கூடிய இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நிச்சயமாக இதை நாமே பாதுகாப்போம் என்கிற வாக்குறுதியை அல்லாஹ் அவர்களே கூறுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு வசனத்தில் கூறும்போது அன்சல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, இந்த ذிக்ராகிய இந்த குர்ஆனை உம்மீது இறக்கி வைத்தோம். ஏனென்று சொன்னால் லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கும் இறக்கிய இந்த இறைவேதத்தை நீங்கள் அவர்களுக்கு விளக்குவதற்காக. குர்ஆனுடைய விளக்கமாகத்தான் பெருமாள் பொருளை வைக்கிறது. அந்த பெருமாளுடைய குர்ஆனுடைய விளக்கத்தை பெருமானாரை தவிர வேறு எவரும் விளக்கி சொல்ல முடியாது. அதற்காகத்தான் குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து பெற்றது பெருமானாருடைய பொன்மொழிகள். அந்த பொன்மொழியிலே மிகவும் உன்னத நிலையில் வந்து இருப்பதுதான் சங்கீபி இமாம் அவர்கள், இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த ஜாமிஉல் முஸ்னத் ஸஹீஹ் முக்தஸர் மின் உமூரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுன்னனிஹி வ அய்யாமிஹி என்ற ஸஹீஹ் புகாரி கிதாப். அந்த கிதாபை தான் நாம் 10 வருடமாக நமது ஊரிலே ஒவ்வொரு மஹல்லாவிலும் அனைத்து மஸ்ஜிதுகளிலும் பெண்கள் தொழுகைகளின் ஹதீஸிலே வாசிக்கப்பட்டு அதை நிறைவு செய்யப்படக்கூடிய வழக்கத்தை நாம் செயல்படுத்தி வருகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பொருட்டாலும் சங்கீபின் சஹாபாக்களை பொருட்டாலும் ஹதீஸ்களை புகுந்த சங்கீபின் இமாம்கள் நேசங்களை பொருட்டாலும் நம்முடைய காரியங்களை லேசாக்கி தருவாங்க. நம் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நண்பர்களாக ஆக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الشيخ الإمام الحافظ أبو عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم المغيرة البخاري رحمه الله تعالى. آمين. باب كيف كان بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم وقول الله جل ذكره إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده. حدثنا الحميدي وعبد الله بن الزبير قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الأنصاري قال أخبرني محمد بن إبراهيم التيمي أنه سمع عمر بن الخطاب الليثي يقول سمعت عمر بن الخطاب رضي الله عنه على المنبر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ منهم ما نوى فمن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகாராவைச் சேர்ந்த உதயராவின் முதல்வரான இப்ராஹிமின் முதல்வர் இஸ்மாயில் மைந்தர் இமாம் ஹாஃபிஸ் அபூ அப்துல்லாஹ் என்று அழைக்கப்படுவருமான முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தியின் வருகை இவ்வாறு கூறியது. நபியே, நூஹுக்கும் அவருக்கும் பின்னர் அந்த ஏனைய இறைத்தூதர்களுக்கும் நாம் எவ்வாறு இம்மார்க்கத்தை அறிவித்தோமோ அதே போது நாம் உமக்கும் இம்மார்க்கத்தை அறிவித்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது. ஒரு ஹிஜ்ரத் துறத்தல் அவர் அடைவதற்கு உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அல்லது அவர் மணக்கவிருக்கும் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டிருந்தால் அவரது ஹிஜ்ரத் இதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமையும். இதை செய்து அவர்கள் சத்தார் அவர்கள் மிக விவரித்தார்கள் அறிந்தார்கள். சதவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தாலா ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் ஒரு மாதத்துக்கு இன்ஷா அல்லாஹ் மகாரி செய்யக்கூடிய விளைச்சல்கள் தொடர்ந்து நடைபெறும் தெரிவிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கோயில் கண்டிப்பாக நம்முடைய பெரிய மாமல் மகாரி செய்யக்கூடிய வாய்ப்பு அதனுடைய இடங்களை கொடுக்க இருக்கிறார்கள். இந்த சிறப்பான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வார்கள்.